முக்கியமான ஒரு தருணமாக நான் அறிஞர் ஈரோடு தமிழன் மகாகவி என்ற நடைமுறைக்கு அல்லது அந்த சொல்லில் அர்த்தத்திற்கு மிக பொருத்தமான சென்ற வாரம் வெளிவந்த மகாகவி இதழ் மகாகவி என்ற இலக்கிய இதழில் கடைசி படைப்பு வெளிவருகிறது 29/22 என்று மறைந்தார். அதற்கு முன்னால் ஒரு வாரம் இருக்கும் முகநூல் அவரோட கவிதைகளை ஒரு மனிதன் 90 வயதுக்கு மேலும் சிந்திக்க இயலுமா, தொடர்ச்சியாக சிந்திக்க இயலுமா ஒரு மனிதனுக்கு, அதுவும் கவிதை படைப்பாற்றல் குன்றாமல் சிந்திக்க இயலுமா? இல்லைன்னா குழம்பு இல்லைன்னா இட்லி என்ன சட்டை போட்டுருக்கணும், எங்கே போனால் இது யோசிக்கலாம். அதான் சரி வாழ்க்கை. ஒரு கவிதை இயக்குறது அப்படி. பிறகும் அந்த மகாகவி என்ற சொல்லுக்கு அவர் மிக மிக பொருத்தமானவர். சற்றேறக்குரிய 101வது நூல் என்று அமர்ந்தகணேசன் பட்டியலிட்டிருந்தார். அந்த 101 நூல்களும் நாவல் உட்பட கவிதை, மரபுக்கவிதையில் அவர் ஒரு மாமன்னன். ஒரு கட்டத்தில் மரபுக்கவியிலிருந்து வெளிவந்து வானம்பாடிகளோடு தன்னை இணைத்துக் கொண்டு வானம்பாடி இதழில் 6 கவிதைகள், அவருடைய 6 கவிதைகள் வெளிவந்து அவருக்கு அடையாளம் வந்து வானம்பாடி கவிதைகள். பிறகு தெளிவான தமிழ் ஊக்குவிப்போடு கூடிய ஒரு தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராக சமூகத்திற்கு அவர் அறிமுகமாகிறார். ஒரு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினாலும் எல்லோருக்கும் அறிமுகமானது அவர் ஒரு செய்தி வாசிப்பாளர். மிக அருமையான உச்சரிப்பாளர், மிக துல்லியமான தமிழ் உச்சரிப்பு. தொலைக்காட்சி 70 அந்த செய்திகளுக்கு காத்திருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த உச்சரிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவரை நேரில் சந்தித்த தருணம் என்பது நம்ம ஜெயச்சந்திரன் சொன்னது போல் அவருடைய லாயன்ஸ் போர்டு இல்லத்தில் ஒரு முறை சந்தித்து உரையாடினார். மிக மரியாதைகள் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்று நான் சொன்னேன். நிறைய தலைமுறைகள் மிக நெருக்கமான ஒரு நேசமான அன்பை அவர் ஒரு ஆழமரத்தை போல நேர்ந்து எல்லாருக்கும் ஒரு ஈகோ இல்லாமல் பழகும். எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கிறாங்க அந்த பொருள் ஒரு நேசம், அதே ஒரு அன்பு, ஒரு முடிவு. பிறகு என்னுடைய மனதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உரை, அவருடைய உரை 2002 செய்யாறில் ஐக்கு திருவிழா என்று முருகேஷ் முன்னெடுப்பில் நடந்தது. தமிழகத்தின் மிக முக்கியமான ஐக்கு படைப்பாளிகள் செய்யாறில் சந்தித்தது. அப்பொழுது காலை நிகழ்ச்சியில் வைகோ அப்துல் ரஹ்மானும், பிற்பகல் நிகழ்ச்சியில் மாலன் அவர்களும் ஈரோடு தமிழன் அவர்களும் உலக இலக்கியங்களை சுற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓயாத ஒரு உரை. அது அதிகாரி இருக்கிறதா முருகேஸ்வரர் கேட்டோம். மிக அற்புதமான உரை. இந்த தமிழ் இலக்கியம் உலக இலக்கியத்தோடு எப்படி தொடர்பில் இருக்கிறது, பிறகு ஹைக்கூவோட முன்னோடிகள், இன்றைக்கு தமிழ் எழுதுபவர்கள், 2002 வெளிவந்த நூல்கள் எல்லாத்த பற்றியும் ஒரு பறவையை போல பறந்து அற்புதமான உரை. பிறகு 2004 ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சிற்பி விருது அறிவிக்கிறார்கள். நான் மும்பையிலிருந்து நல்லாட்சி போய் ஒரு சிற்பியா இந்த விருதி கொடுத்தாங்க. அந்த ரூமில் போய் பார்க்கணும். 7 மணிக்கு போய்ட்டு அங்கே 8 மணிக்கு போல ஃபோன் வருது. உங்கள் அறைக்கு பக்கத்தில் தான் ஈரோடு தமிழ் மறுபடியும் சிற்பியை. அப்புறம் அவர் அம்மாவோட காலையில் பேசிய அற்புதமான ஒரு நேசத்தை பொழிகிற ஒரு அவரோட உரையாடல் வந்து எல்லாருமே அந்த சிற்பி விருது அவருடன் நானும் தமிழச்சி ஐயா
பேருக்கு தானது சிற்பி விருதை சந்திக்கும் மதிய உணவு கலைஞர் சிற்பி ஐயா விருதிலே அனைவரும் உட்கார்ந்து மதிய உணவு நல்ல ஒரு உரையாடலோடு கூடிய ஒரு உணவு. ஒரு நல்ல ஒரு நாள் 2004. பிறகு புதுவையிலே ஒரு நிகழ்வில் அவருடைய கவிதை பேச எல்லோரும் யாரெல்லாம் கவிதை வாசித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சான்று வழங்கப்பட்டது. ஒரு 10 ஆண்டுகள் 80 இந்த சான்றிதழும் மகாகவி என்பது அவரை சந்தித்தது கடைசியாக சந்தித்தது சென்ற ஆண்டு இந்த நூலகம் அண்ணா நூலகம் பக்கத்தில் ஒரு அரங்கில் அறிவியலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்போம். ஒரே ஒரு குற்ற உணர்வோடு இதை நான் பதிவு செய்கிறேன். அவர் அந்த கோயம்பேடு இல்லத்தில் இருப்பது நான் தெரியவே இல்லை. மைண்டில் அவர்கள் வந்து லாய்ட் சோழன் தான் இருக்காரு. 2 கூட்டத்துக்கு கோயம்பேடில் போகிறோம். அங்கேயே வந்து இந்த ஐஏஎஸ் பயிற்சி அரங்கத்தில் நான் ஐயப்பன் மாதிரி ராமூர்த்தி எல்லாம் போய் அங்கே கலந்துருக்கோம். கிட்டத்தட்ட விழுப்புரம் நண்பர்களே 6 பேரோ 7 பேரோ போகிறோம். காரில் தான் இருக்கோம். அவர் அங்கே வீடுன்னு எங்களுக்கு தெரியாமல் கடைசியாக வந்து இந்த இறுதி நாளுக்கு முகவரி போடுறது தான் வந்து அவர் அங்கே தான் இருக்கிறாரு தெரியும். இந்த நிகழ்ச்சியை நடத்தின அரங்கமல்லிகர் எனக்கும் தெரியாதவர அங்கே இருந்தது. இல்லைன்னா அவர் நம்ம நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிட்டுருக்கலாம். இல்லை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஒரு பிட்டியாக இருக்குது. அங்கே தான் அந்த வேரோட அந்த இடத்துல அவர் இருந்திருக்கிறாரு தெரிஞ்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோமேங்கிற குற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அகன் ஜெயச்சந்திரன் மூலியமா. அப்போது எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த நூலுக்கு ஒரு விமர்சனம் எழுதி தர சொல்லி அந்த நூலை கொடுத்தார் அகன் அவர்கள். அந்த நூலுக்கு ஒரு விமர்சனம் எழுதி அகன் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். எந்த இதழிலும் வெளிவரவில்லை. மனசு தாங்காமல் அந்த முகநூலில் அது மட்டும் பதிவிட்டு என்ன ஒரு என்னென்னா ஒரு நம்ம பார்க்குற கலைஞர்கள் அப்படின்னா ஜாதி பின்னாலேயும் மதத்தின் பின்னாலேயும் அது உள்ள ஒரு கூட்டு கட்டிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் யாருமே அவர் சொன்ன மாதிரி சென்னிமலை அவர் தம்பி பேர் வந்து சென்னிமலை தண்டாமணி. அவரும் எங்களோட நட்போட அவர் தான் இந்த இறப்பு செய்தியை வந்து முகநூலில் வந்து தெரிவிக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றது சட்டம் நாற்காலியில் தான் அவர் மாற்றுத்திறனாளி. அற்புதமான படிப்பாளி படைப்பாளி. அதான் கல்வி பேசக்கூடிய சக்தியை இதற்கு ஆசிரியராக இருந்தார். அவர் போட்ட பிறகு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த இறப்பு செய்திகளை வந்து செய்திகளை துணி தருவதுங்கிற ஒரு அவசரத்தில் தவறான தகவல் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக உடனடியாக ஜெயச்சந்திரன் ஃபோன் பண்ணுறோம். அப்போ அவர் சென்னையில் இருந்தார். வேற ஒரு முக்கியமான காரணமான சென்னையில் இருக்கு. திருப்பி ஐயப்பன் ஃபோன் பண்ணி ஒன்றுமே அந்த தகவலை வந்து குழப்பமாகவே இருக்கு. ஆனால் இந்த தகவலை தெரிவித்தவர் சொந்த உடன்பிறப்பு சரி நம்பலாம். இருந்தாலும் என்னோட பதிவில் மகாகவி ஈரோடு தமிழ் மறைந்தால் செய்து வருகிறது. ஏன்னா அதை எதிர்கொள்ளும் அளவுக்குலாம் சக்தி கிடையாது. ஏன்னா 92 வயசு இருந்தோம் அப்போ யோசிச்சுட்டே இருக்கிறாங்க சான்ஸே கிடையாது. ஒரு சிந்தனை தொடர்ச்சி முகநூல் பார்க்க யாராவது பார்க்க முடியுமான்னு தெரியும். கடைசியாக ஒரு கவிதை எப்போ வந்திருக்கு நிச்சயமாக இந்த 22க்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி அவரோட கவிதை வந்து வந்திருக்கும். அதில் எல்லாரும் பலரும் அதில் பின்னூட்டங்கள் இருக்கிறாங்க. ஒரு ஒரு படைப்பாளி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு ஈரோடு தமிழ் ஒரு அடையாளம், ஒரு குறியீடு. அதனால்தான் அவர் மகாகவி. வெறுமனே பெயர் சொல்லிக் கொள்வதை அடைமொழி இல்லை ஆக்கங்கள். ஒரு அந்த இயக்கம்தான் ஒரு படைப்பாளியை செலுத்துகிறது, சீராக்குகிறது, வழிகாட்டுகிறது. அந்த வகையில் இன்று ஒரு அற்புதமான மனிதனுக்கு மகாமனிதனுக்கு இந்த நாளில் ஒரு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் என்று மிக வருத்தத்தை கொடுக்கிறது. ஆனால் காலம் என்கின்ற கரையான் யாரையும் விட்டு வைக்காது. அவன் மகாகவியோ சாதா கவியோ எல்லோரையுமே சாதா மனிதன், சராசரி சாமானியம் எல்லோரையும் மரணம் என்கின்ற கரையான் அது தன் வாயில் இருந்து இதை தவிர்க்க இயலாதது. அதனால் இனி அவர் தன்னுடைய படைப்புகள் மூலியமாக வாழ்வார். ஒரு கவிதை அவருடைய கவிதை இருக்கும். அவருடைய தலைப்புகள் நமக்கும்
தலைப்பு எனக்கு அறிமுகமானது தீவுகள் கரையேறுங்கள். தலித் இலக்கியம் என்று ஒன்று வராத போதே இந்த ஒரு போராட்ட மிக்க புரட்சிகரமான தலைப்பு இருக்கிறது. அந்த தீவுகள் கரையேறுகின்ற சொல்லாட்சியை கவனிங்க. ஒரு போராட்டம், அதில் வந்து ஒரு எழுச்சி இருக்கு, அப்புறம் ஒரு புதுமையான ஒரு புரிவு இருக்கு. அது மட்டுமல்லாமல் அவர் கூட இருக்கிற ஒரு சட்டையர் ஒன்று, பொலிட்டிக்கல் சட்டையர், மாங்கல்ய மகிமையை மணாளன் அறிவான், மாங்கல்ய மகிமையை மணாளன் அறிவான், மாங்கல்ய மகிமையை கணவன் அறிவான், கணவனை விடவும் மனைவி அறிவான், மனைவியை விடவும் மார்வாடி அறிவான் அப்படின்னு புனைவர்கள். ஒரு காலத்தில் அந்த மாங்கல்யங்கள்லாம் அடகு வச்சிருந்த ஒரு காலம் இருக்கிறார்கள். சில ஏழை மக்கள் அதை கூட அடகு வச்சு தன்னோட தேவைகளுக்காக அந்த அந்த ஒரு விஷயத்தை சட்டையராக கொண்டாந்து இருக்கிறது. அதில் ஒரு இடத்தால் இருக்காது. ஆனால் எந்த சூழ்நிலையில் ஒரு இந்த மாங்கல்யம் விதமாக நினைக்கக்கூடிய ஒரு பொருள் மார்பாடு கிடைக்க போகிறது. அந்த மாங்கல்யத்திற்கு மனைவி கொடுக்கின்ற சமூக மரியாதை என்ன, மார்வாடி கொடுக்கின்ற மரியாதை என்ன, இந்த துணியில் அவர் எழுதிய கவிதை என்று என்னால் மறக்க முடியாது. இந்த கவிதை பலரும் அவருடைய கவிதைகளை பேச முடியும். இந்த மட்டில் கவிஞர் ஈரோடு தமிழன் அவர்களை நினைவு இந்த வாய்ப்பு இது மகிழ்வுக்குரிய ஒரு தருணமாக இல்லை. ஆனாலும் நினைவு கூற வேண்டிய நேரம் இதுவே ஒரு வாரம் தாமதமாகி என்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. சில காரணங்களால் அது இந்த நினைவேந்தல் 7 நாட்களாக தனது. ஏனென்றால் புதுவையில் மறுநாளை செய்தார்கள். வேறு ஊரில் ஈரோடுலாம் ஒரு 2-3-4 நாட்களுக்கு முன்னாடியே இந்த நினைவேந்தல் நடத்தினார். அந்த வகையில் 7 நாட்களுக்குள்ளாக நாம் இந்த நினைவேந்தலை நடத்தியிருக்கிறோம் என்பது நமக்கு அவருடைய நினைவை நாம் ஏந்துகிறோம் என்பது ஒரு டார்ச். என்ன சொல்லுவாங்க, தொடர் ஓட்டத்தில் ஒரு டார்ச் எடுத்துப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த இதில் போகிற ஒரு நெருப்பு சுடர், அந்த சுடரை நாம் கையெழுத்தும் வகையை அவருடைய படைப்புகளை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். அதை படைப்பாளிகளாக வாசிப்பாளர்களாக நாம் அதை கொண்டு சேர்ப்பது தான் அவருக்கு பெருமை சேர்க்கிறோம் என்ற அளவில் இந்த நன்றி கூறி கவிஞர் அன்பானவர் அவர்கள் நன்றி. இப்போ கண்ணாடி சந்திரசேகர் ஐயா